வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி கம்பன் விழாவில் மரபுகள் மீறப்பட்டதாக புகார். தமிழ் உரிமை இயக்கத்தினர் முற்றுகை போராட்டம். கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கியில் வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து திடீரென பணம் எடுக்கப்பட்டதால் மக்கள் பீதி. வங்கி கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதம். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரியில் கம்பன் கழகம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் கம்பன் விழாவில் மரபுகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59வது கம்பன் விழா கடந்த 8ஆம் தேதி முதல் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கமாக இந்த விழாவில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் நிறைவில் தேசிய கீதம் இசைப்பது மரபாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படாமல் வந்தே மாதரம் பாடல் தொடக்கத்தில் இசைக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இறுதியில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இது மரபு மீறலாகும் என நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மற்றும் தகவல் அறிந்தோர் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவரம் தமிழ் உரிமை இயக்கத்தினருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் கம்பன் கலையரங்கத்திற்குள் நுழைந்து எதிர்ப்பு தெரிவிக்க முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து அரங்கின் வாயிலை மூடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கம்பன் கலையரங்க நுழைவு வாயில் முன்பு முழக்கங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே கம்பன் கழகத்தார் இதை திரித்துக் கொள்ள வேண்டும். வரும் மாதத்தில் தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் அரசு விழாக்களாக இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்தைத்தான் முதலில் பாட வேண்டும். இல்லை என்றால் தமிழ் அமைப்புகளும் தமிழ் உரிமை இயக்கமும் போர்க்கொடி தூக்கும். எனவே தமிழ் உரிமையை நிலநாட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அரசும் தனியார் அமைப்புகளும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதை உறுதி செய்ய வேண்டும். கம்பன் கழகம் அதனை திரித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாக மக்கள் பீதியடைந்து வங்கி கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் காந்தி வீதியில் இந்தியன் வங்கி கிளை உள்ளது. அங்கு கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதல் கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் கணக்கு வைத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் கணக்குகளிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்ட தகவலால் வாட்ஸ்அப் மூலம் பரவியதை அடுத்து அதிர்ச்சி அடைந்தபோது மக்கள் வங்கி கிளைக்கு வர தொடங்கினர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் போலீசார் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து விவரங்களுடன் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி வங்கிக்கு வரவழைத்தனர். அங்கு வந்த அதிகாரிகள் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக இந்தியன் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாகவும் இன்றைக்குள் மீண்டும் தங்களது வங்கி கணக்கில் பணம் திரும்ப வந்துவிடும், அப்படி வராதவர்கள் திங்கட்கிழமை வங்கிக்கு நேரில் வந்து புகார் அளியுங்கள் என்று கூறினர். அதிகாரிகளின் விளக்கத்தை ஏற்க மறுத்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் நேற்று இரவு பரபரப்பு ஏற்பட்டது. வங்கி வாசலில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மலர்கள் மற்றும் சந்தனத்தால் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பாராயணம் பாடப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்ட நிலையில் பக்தர்கள் வரிசையில் நின்று வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது.
புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்போது வெளியாகியுள்ள +2 பொதுத் தேர்வில் SRK பள்ளியில் 48 மாணவர்கள் தேர்வு எழுதினர். அதில் 48 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவன் கவின் 95% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சாதனா 92% மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் மிதுன்ராஜ் மற்றும் பவானி ஸ்ரீ 87% மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி முதலிடம் பிடித்தவர்களுக்கும் பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், 2ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி முதல்வர் ஜெயக்குமார், 3ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி துணை முதல்வர் திருமதி தமிழா அவர்கள் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினர். பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் முதல் 99 மதிப்பெண்கள் வரை 19 மாணவர்களும், 90 மதிப்பெண்கள் முதல் 94 மதிப்பெண்கள் வரை 23 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 48 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அவர்தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளாளர் அவர்களால் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில்வே பாதையில் வில்லியனூர் 10 கண்ணு ரயில்வே கிராசிங்கில் சரிவர முடிக்கப்படாமல் உள்ள ரயில்வே தண்டவாளம் பராமரிப்பு பணிகளால் இருசக்கர வாகன ஓட்டிகள் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில்வே பாதையில் வில்லியனூர் 10 கண்ணு லெவல் கிராசிங்கில் ரயில்வே தண்டவாளம் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் தண்டவாளம் அருகே உள்ள தார் சாலைகள் உடைத்து எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஜல்லிகள் மற்றும் கற்கள் கொட்டி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் சரிவர முடிக்கப்படாமல் உள்ளது. காலையிலிருந்து புதுச்சேரியில் லேசான மழை விட்டு பெய்து வருவதால் லெவல் கிராசிங்கில் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சாலையின் 2 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. மேலும் சாலை கடக்கும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் ஜல்லி மற்றும் கற்களில் சிக்கி விபத்துக்குள்ளானார்கள். காலையிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் வழுக்கி விழுந்து படுகாயமும் அடைந்தனர். எனவே உடனடியாக தண்டவாள பராமரிப்பு பணியை முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு பயணிகள் செல்வதற்கு ஏதுவான முறையில் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் கடைகள் மற்றும் குடியிருப்பு உள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து உள்ளவர்களிடமிருந்து இடத்தை மீட்டு தர வேண்டும் என்று இடத்தின் உரிமையாளர் காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மேரி ஸ்டெல்லா டெனிஸ். இவர் நேற்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் தனக்கு சொந்தமாக புதுச்சேரி மிஷன் வீதியில் எண் 103 கீழ் 251 என்ற இடம் உள்ளது. இந்த இடத்தில் 2 கடைகளும் ஒரு குடியிருப்பு வீடும் இருக்கிறது. இந்த இடத்தில் வசித்து வந்த ஏஞ்சலின் மற்றும் அவர்களின் மகன்கள் ஆக்கிரமிப்பு செய்து இடத்தை காலி செய்யாமல் உரிமை கொண்டாடி வருகின்றனர். மேலும் அவர்கள் உரிமை கோரி புதுவை 3வது மாவட்ட உரிமையாளர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அவர்களுக்கு எதிராகவே தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் அந்த வீட்டின் முகவரியில் இண்டோ பிரெஞ்சு கொலாபரேஷன் அடிப்படையில் தொழில் தொடங்க உள்ளதால் அவர்கள் இடையூறாக உள்ளார்கள். மேலும் ஆக்கிரமிப்பாளர்கள் உரிமை கொண்டாடும் இடம் எங்களுடைய இடம் என்பதற்கான அனைத்து விதமான சான்றிதழ்களும் உள்ளன. அதனை தாங்கள் பரிசீலனை செய்து யார் பக்கம் நியாயம் உள்ளது என்று விசாரிக்குமாறு மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.
அவருக்கு எதிர்காலத்துல விளைவுகள் வர மாதிரி ஒரு செயல்களை செய்தோம். இவர் வந்து போலியா ரெடி பண்றாரு எல்லாத்தையும்ன்ற மாதிரி அவதூறான வார்த்தைகள் பேசியும் என்ன நடுவுல போக்கல. அந்த கேஸ் ஆயிடுச்சு. அப்போ அவங்க வந்து எங்களை தாக்க வந்ததாக அவங்க புகார் அளிக்கிறாங்க. நாங்களும் புகார் அளிச்சோம், அவங்களும் புகார் அளிக்கிறாங்க. இது நிலுவையில இருக்குது, ஸ்டேஷன்ல, பெரிய கடை ஸ்டேஷன்ல இருக்குது. ஆனா இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவர் நடுவுல நம்மள பார்க்கக்குள்ள எல்லாம் கொலை மிரட்டல் விடுறாரு, முறைக்கிறது, இப்படி காட்டுறது, இதெல்லாம் வந்து தவறான விஷயம் இல்லையா? எனக்கு 46 இயர்ஸ் ஓல்டு நானு. என்னோட பேரை வந்து நாசம் பண்ற விதத்துல அவர் நடக்கிறாரு. எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஜோசப் பிடபிள்யூடி ஸ்டாஃப் இவரு தான் காரணம். இதைத்தான் நான் வந்து தெரிவிக்கிறேன். எங்களுடைய சொத்தை மீட்டு தரணும்ன்றதுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். புதுச்சேரி கம்பன் விழாவில் மரபுகள் மீறப்பட்டதாக புகார். தமிழ் உரிமை இயக்கத்தினர் முற்றுகை போராட்டம். கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கியில் வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து திடீரென பணம் எடுக்கப்பட்டதால் மக்கள் பீதி. வங்கி கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதம். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.